சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புளிய மரத்து சைடு போகாத, நைட் ஆனால் அங்கே வந்து பேய் வரும், மோகினி வரும், உன்னை பிடிச்சிட்டு போயிரும்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு அந்த புளிய மரத்தை காட்டி சோறு ஊட்டின அப்பா அம்மாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே புளிய மரத்தை பார்த்தா இந்த ஊர் சைடில் பொதுவாக இந்த கிராமத்து சைடில் தான் புளிய மரத்தை பார்த்தாலே ஒரு தனி பயம் வருங்க. புளிய மரமே சும்மா இருந்தாலும் புளிய மரத்தை சுற்றி உட்கார்ந்துருக்கிற பெருசுங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணி அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே குளநடுங்க வைக்கிற அளவுக்கு பயம் வர அளவுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களே. என்னென்ன சொல்றீங்க, எங்க ஊர்லலாம் வந்து வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்தாதான் நைட்டு பேய் வரும், நிறைய பேர் மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்கிறாங்க, எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, தாத்தாலாம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரமுமே CO2 கார்பன் டை ஆக்சைடை தான் நைட் நேரத்தில் வெளியே விடும். ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ஸோ நமக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையானது ஆக்சிஜன். நம்ம ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஆனால் நைட் நேரம் அந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் போய் படுக்கும்போது, கீழே படுக்கும்போது அதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜனெல்லாம் எடுத்துட்டு அதுங்க கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி நமக்கு மயக்கம் வரும். இதுதான் ஃபேக்ட்டுங்க. ஆனால் ஒரு சில மரங்களுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் எல்லாம் தாண்டின சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் சில ஊர்களில். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையும் ஒரு புளிய மரம், இந்த புளிய மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குதுங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஊரே அந்த புளிய மரத்தை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரையுமே கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. வெளியூர்ல இருந்து தன்னோட சொந்தக்காரங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தா கூட அந்த புளிய மரத்து சைடு யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க. இந்த புளிய மரத்து சைடு யாரும் போகாதனால அங்க இருக்கிற ஒரு அழகான குளத்தையும் யாருமே பராமரிக்கவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த குக்கிராமத்துக்கு ஒரு பொண்ணு சென்னையில இருந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பேய்கள், இந்த ஆத்மாக்கள், இந்த மாதிரி மரத்துல இருந்து பேய் வருது, இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லாத ஒரு பொண்ணு தான். அவங்க அந்த கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நடந்த ஒரு அமானுஷ்யத்தை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சரஸ்வதி. அந்த பொண்ணை அவங்களோட அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே சரசுன்னு தான் கூப்பிடுவாங்களாம். சொல்லப்போனால் சரஸ்வதியோட அப்பாவோட அம்மா, அதாவது சரஸ்வதியோட பாட்டியோட பேரும் சரஸ்வதி தான். அவங்களோட பேரை தான் அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுக்கும் வச்சிருக்கிறாரு. சரஸ்வதியோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இது ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம். சரஸ்வதிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் மனோஜ். சரஸ்வதி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சரஸ்வதியோட அப்பாவுக்கும் சரஸ்வதியோட தாத்தா பாட்டிக்கும் சண்டை வந்துடுது. ஒரு விஷயத்தில், ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதனால கிட்டத்தட்ட 7 வருஷமா அவங்க ஊருக்கு போகாமே இருக்கிறாரு. இந்த டைம் திருவிழாக்கு, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இவங்க முடிக்கிறாங்க, ஆனுவல் லீவ் வரும்போது கரெக்டாக அந்த ஊர் திருவிழாவும் வருதுங்க. இப்போ சரஸ்வதி அவங்க அப்பா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, தாத்தாவும் பாட்டியும் பார்க்கணும் போல இருக்கு, 7 வருஷம் ஆச்சு, தம்பியுமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான்ப்பா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம்ப்பான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்குமே போகணும்னு தான் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. இப்போ சரஸ்வதியோட அம்மா பூமிகா அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி, வாங்க போயிட்டு வந்துடலாம், பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கூட்டும் போயிடுறாங்க. எந்தவித அறிவிப்புமே இல்லாமல், அதாவது அவங்க ஊரில் தாத்தா பாட்டிக்கிட்ட எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் சடனாக சர்ப்ரைஸாக போய் இவங்க குடும்பத்தோடு அங்கே நிற்கிறாங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட பேத்தியை பார்க்குறோம், 7 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட குடும்பத்தை பார்க்குறோங்கிற அந்த ஒரு சந்தோஷம் ஒரு செகண்ட் தான் வந்திருக்குது அவங்களோட முகத்தில். அவங்க வேற ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு முகபாவனை இருந்திருக்குதுங்க அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட.
இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது இன்னுமே அப்போ மனசில் வச்சுருக்கிறாங்க போல் இந்த சம்பவத்தை. அதாவது இவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, சொத்து பிரச்சனை. அது மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க போல். அதுக்குன்னு பேரம்பேத்திக்கிட்ட கூட முகத்தை காட்ட மாட்டாங்களா, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூமிக்கா, அதாவது சரஸ்வதியோட அம்மாவுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. இதுக்கு தான் நான் கூட்டு வர மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் அவசரப்பட்டு பையன் சொல்கிறான் பொண்ணு சொல்கிறான்னு சொல்லி கூட்டு வர சொன்னேன், இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது, இங்கே வந்துட்டோம்ல ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட வீடு ஒரு ஓட்டு வீடு தானாங்க. ஆனால் அப்படி இருக்குமா, சொர்க்கம் மாதிரி இருக்குமா. முன்னாடி ஓட்டு வீடு மாதிரி இருக்குமா, நடுவில் மட்டும் மேலே காங்கிரீட் சவர் போட்டிருப்பாங்களாம். அவங்க வீட்டில் மாடு ஆடு நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாமே இருக்குமாங்க. ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கே. இவங்க தாத்தா பாட்டி வீடை சுற்றிலுமே எந்த வீடுமே இருக்காதான், ஒரு மாதிரி வயல்வெளியாக தான் இருக்குமா. அதை அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்களாங்க, மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இங்கே தான் இப்போ சரஸ்வதியோட குடும்பம் தங்க போகிறாங்க. சரஸ்வதியும் அவங்க பாட்டியும் ரொம்பவே ஃபிட்டாங்க. சின்ன சின்னதாக சண்டை வந்தால் கூட அவங்க பாட்டி தான் சரஸ்வதி வந்து சமாதானப்படுத்தி, பாட்டி இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன், இதனால் எனக்கு கால் பண்ணு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்னைக்கு அவங்களோட பிஹேவியரே சரி கிடையாது. ஒரு மாதிரி முகமெல்லாம் படபடத்து போயிட்டு, ஏன்டா நீங்கள் இங்கே வந்தீங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. சரஸ்வதிக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா, சரஸ்வதியோட அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. 7 நாள்லாம் கிடையாது, நாளைக்கே கிளம்பிடலாம், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஏதோ தப்பாக இருக்குது, வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது இப்போ அவங்க பையன் கேட்குறாரு, அம்மா என்னம்மா ஆச்சு, நாங்கள் வந்ததும் வராதமா மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க, எதனா பிரச்சனையா, உங்கள் முகம் இந்த அளவுக்கு வாடி இருக்காதே, அதுவும் பேரம்பேத்திலாம் வந்திருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பா, நானே நைட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ சரஸ்வதியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏய் சரசு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க, இன்னும் பிரச்சனை இதாகலையா, அப்பா உன் பையன் தானே, உன் பையன் கூட சண்டையை போட்டு அவர்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்க, எங்ககிட்ட ஏன் தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் அவங்க அம்மாக்கிட்ட அப்பா கிட்ட பேசாமல் இந்த ஊருக்கு வராதது 7 வருஷம். இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவர் எப்போ இந்த ஊரை விட்டு போனாரோ அதுக்கு அடுத்த ஒரு 1.5 மாதத்துலேயே அந்த ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. இந்த புளிய மரத்துக்கு அடியில் ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்துருக்குறாங்க, தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் யார் பண்ணா, எதனால் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியலை. இது அப்படியே ஒரு மாதிரி காற்று வாக்கில் பரவிக்கிட்டே தான் இருக்குதே தவிர்த்து இன்வெஸ்டிகேஷன் போகுது, எல்லாமே போகுது, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த கரையில், அந்த குளக்கரையில் தண்ணி எடுக்கிறதுக்காக குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி 2 பொண்ணுங்க போகும்போது குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் எதையுமே கண்டுக்காம குளிச்சுட்டு காசிப்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க மாமியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பின்னாடி ஒரு அழுகுரல் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த குளக்கரையில் இருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து விடிய காலையிலே வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் வந்து குளிப்பாங்களாம். குளிக்க வந்த 2 பொண்ணுங்களுமே சடனாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது தான் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. இந்த பொண்ணு சடனாக திரும்பி பார்க்காம மெதுவாக சைடு கண்ணில் பார்த்துருக்குறாங்க. பொண்ணு கீழே நிற்கலை, மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குதான். அந்த புளிய மரத்துக்கு மேலே தூக்கில் தொங்குச்சு இல்லையா, அந்த பொண்ணோட உருவத்தை அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. குளிக்க போன பொண்ணு பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு குடத்தை அங்கனே போட்டு ஓடி இருக்கிறாங்க. இது ஊர்ல காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்குதுங்க. கிராமம்னாலே ஒரு விஷயம் சின்னதா பொருத்தி போட்டாலே குப்புன்னு பத்திக்கும் இல்லையா, அந்த மாதிரி பத்திக்கிச்சு. ஊர் முழுக்க இந்த பேச்சு தான், இந்த குளக்கரையில வந்து பேய் இருக்குது, புளிய மரத்துல வந்து அந்த பொண்ணோட ஆத்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பூசாரியை கூப்பிட்டு பெருசா ஒரு பூஜையெல்லாம் பண்ணி அந்த மரத்தை சுற்றி நிறைய மஞ்சக்கயிறு அது இதுன்னு சாமியோட சேலை எல்லாமே கட்டி வச்சுட்டு அங்கே ஒரு ஆணியும் அடித்து வச்சிருக்கிறாங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணி ஆணி அடித்ததுக்கு அப்புறமா அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாதுங்க பகல் நேரத்தில். ஆனால் நைட் நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல படுத்திருந்தாங்கனாலோ, இல்லை அந்த பக்கத்தில் கிராஸ் பண்ணி வந்தாங்கனாலோ, இல்லை அந்த குளக்கரைக்கு போனாங்கனாலோ அவங்க அந்த இறந்து போன பொண்ணோட முகத்தை பார்த்ததாகவும், அழுகுரலை கேட்டதாகவும், கொலுசு சத்தம் கேட்டதாகவும், இந்த ஹேங் ஆனவுடனே ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி தூக்குல தொங்குற ஒரு சத்தமும் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அதனாலேயே நைட் நேரம், அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே
பொழுது சாஞ்சிட்டாலே அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே பேன் பண்ணுறாங்க. நைட்டு மட்டும், ஈவினிங்க்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னதான் ஊர் கட்டுப்பாடு, அங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து சொன்னாலும், இந்த ஊரில் வந்து சண்டீர்த்தனம் பண்ணுறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள குடிச்சிட்டு போதையில், மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம அந்த மரத்துக்கு கீழே போய் படுப்போம்டா, நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம்டா, இன்னைக்கு நம்ம போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரை பண்ணது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த புளிய மரத்துக்கு அடியில் போயிட்டு 2 பேரும் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு கலாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த புளிய மரத்துக்கிட்ட போனவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மரத்துக்கிட்ட போன உடனேயும் பலமான காத்தடிக்கும், மூச்சு விட முடியாது, இந்த மரத்தில் இருக்கிற புளியங்கெல்லாம் கொத்து கொத்தா கீழே விழுகும், அது போக ஒரு அழுகுரல் கேட்கும், அந்த அழுகுரலை தொடர்ந்து வேணுமா வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குமாங்க. ஒரு பொண்ணோட குரல் கேட்கறதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் போய் படுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா ஒரு மாதிரி மயான அமைதியா தாங்க இருக்குது. தண்ணிக்குள்ள யாரோ கல்லை தூக்கி போட்ட மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. 2 பேருமே பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. மாப்பிள்ள தவளை கவலை எதனா எகிரி குதிச்சிருக்கும்டா, இதுக்கெல்லாம் பயப்படாதரா, அப்புறம் எப்படி நைட்டு முழுக்க தங்குறதுன்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வீம்புக்கேன்னு தான் இங்கே வந்திருக்கிறாரு. இவன் கூப்பிடுறான், குடிச்சிருக்கிறோம், அவன் காசுல குடிச்சிருக்கோம், ஓசி குடி குடிச்சிருக்கோம், வந்துருவோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார். ஆனால் அவரோட மனசுக்குள்ள பயம் இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பலத்த காத்தடிச்சிருக்குதுங்க. பயங்கரமா காத்தடிச்சிருக்குது. இந்த காத்து அடிச்ச உடனேமே இந்த பயப்படுறவர் சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. டேய் அதெல்லாம் உன்னோட கற்பனைடா, அப்படிதான்டா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறானுங்க. இல்லை மச்சான் உண்மையிலே ஒரு மாதிரி மூச்சடைக்குதுடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல இருந்தவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. இந்த பயப்படாதவர். அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ, இதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட வந்தவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. புளியங்கா கொத்து கொத்தா கீழே விழுக ஆரம்பிச்சிருக்குது. காத்து இன்னும் பலமா அடிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு மூச்சு விட முடியல, மூச்சு திணறல் வந்திருக்குது. இப்போ ஒரு பொண்ணோட அழுகுறலும் கேக்குதாங்க. பயங்கரமா கேக்குதான். இந்த குரலை கேட்கும் போதே ஒரு மாதிரி அடிவயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்குது. இவர் பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் ஓடிட்டு இருக்கும் போதே சத்தம் கேக்குதான், வேணுமா வேணுமான்னு சொல்லிட்டு சத்தம் கேக்குதான். அடுத்த நாள் காலையில அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது அங்க ஒருத்தர் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அது வேற யாரும் இல்ல, நைட்டு வந்த 2 பேர்ல ஒருத்தர் ஓடிட்டாரு, இன்னொருத்தர் தான் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்கிறாரு. மர்மமான முறையில இறந்துட்டாராம். காலையில ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பயந்து போய் உண்மை தூக்கி போட்டுருக்குது அவங்க எல்லாருக்குமே. யாரா அவன், எதுக்கு வந்து இங்க தூக்குல தொங்கணும், என்ன நடந்துச்சுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா கூட இருந்தவர் ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஊர் ஜனங்கள்லாம் தேடி அவரை பிடிச்சி, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவரை பிடிச்சி கூட்டு வந்து நடந்தது என்னன்னு கேட்கும் போது தான் அவர் பயந்துகிட்டே அழுது இருக்கிறார். இதுக்கப்புறம் நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த மரத்துல வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாத்தையும் ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வச்சு சொல்லியிருக்கிறார். இதை கேட்டதுக்கு அப்புறமா சும்மாவே பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஊர் ஜனங்க. இவர் வேற லைவா ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஒருத்தர் வேற இறந்து வேற போயிட்டாரா, இப்போ ரொம்பவே பயம் அதிகமாகுது. ஸோ இதுக்கப்புறம் யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நாட்டாம ஸ்ட்ரிக்டா சொல்லி அந்த இடத்த சுத்திலுமே ஒரு மாதிரி கட்டையெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிடுறாங்க. சரஸ்வதியோட பாட்டி சரஸ்வதியோட அப்பா கிட்ட சொல்லும் போது, என்னம்மா சொல்றீங்க, நம்பவே முடியலம்மா, நான் இருக்கிற வரைக்குமே ஊர் நல்லதனமா இருந்துச்சு, நான் போனதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட வீடை நான் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, வந்தியா இங்க ஒரு வாரம் தங்குனியா, பேசாம போயிரு, சரி அப்போ நடந்ததுக்கு இப்ப ஏன் சரஸ்வதி கோவமா இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி உருன்னே இருக்கிறன்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ இந்த ஊருக்கு இவங்க வராங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல அந்த பொண்ணு வந்து மர்மமான முறையில் தூக்கில் தொங்குச்சு. இந்த பொண்ணு இறந்த அதே நாளில் மறுபடியும், அதாவது லாஸ்ட்டாக அந்த 2 பேர் பசங்க போனாங்க, ஒருத்தர் தூக்கில் தொங்கினார் இல்லையா, அதுக்கப்புறமா இப்போ இவங்க போகிறதுக்கு முந்தின நாள் தான் ஊர் பூசாரி மர்மமான முறையில் ஒரு மாதிரி நுரத்தள்ளி, அங்கே ஹேங்கிங்லாம் இல்லை, அதாவது தூக்கிலலாம் தொங்கலை, மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாரு. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இறந்துட்டாராம். ஊர் பூசாரி எதுக்காக அன்டைம்ல அந்த இடத்துக்கு போகணும், புளிய மரத்துக்கு போகணும், அவர் தான் இந்த புளிய மரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி சாமியோட சேலையெல்லாம் கெட்டி வச்சு ஆணி அடிச்சு வச்சவர். அவரே இறந்துட்டாருன்னொன்னே ஊரே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. இது திருவிழா நேரம் வேற. திருவிழாவா இருந்தாலுமே பூசாரி இறந்து போனனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊரே தத்தளிச்சிட்டு இருக்கும்போது தான் சரஸ்வதியோட குடும்பம் வந்து இறங்கி இருக்குது. அதனாலதான் சரஸ்வதியோட பாட்டி முகம் வந்து ஒரு மாதிரி வாடி போயே கிடந்திருக்குது. ஏன்டா இப்போ வந்தீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ இந்த கதையை அனுப்பின சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே கிடையாது. பாட்டி இது சும்மா வந்து யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்ற ஏதோ ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு தெரியுது, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து நம்புறியா, ஒருவேளை அந்த அக்கா வந்து எதனா ஒரு ஃபெயிலியராக இருந்திருக்கலாம், லவ் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம், இல்லை லைஃபே ஃபெயிலியராக இருந்திருக்கலாம், அதனால
வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு தூக்கில் தொங்கியிருப்பாங்க. அவங்களோட உடம்புல எதனா கீரல் இல்லை யாருன்னா அடித்த மாதிரி மார்க் எதனா இருந்துச்சா? இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால தான் எப்படி இறந்து போனானே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த அக்காவுக்கு ஏதோ மனசில் கஷ்டம் இருந்திருக்குது. அவங்க அப்பா வேற விவசாயி. இந்த விவசாய கடனை வந்து அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூ காட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க அவனுங்க. அதில் எதனா ஒன்று மனசு கஷ்டமாகி அவங்க வந்து தூக்கில் தொங்கியிருக்கலாம். அதையே பெருசாக்கி அதை ஒரு பேய் கதையாக்கி இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும்போது, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் போய் படுக்கிறியா இல்லையான்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஷவுட் பண்ணதே கிடையாது அவங்க பாட்டி, கத்துனதே கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போது சரஸ்வதியுமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற வச்சுக்காதப்பா, நம்ம நாளை காலையில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு சரஸ்வதிக்கு தூக்கமே வரல. சரஸ்வதியோட கேரக்டர் என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்த பிடிச்சாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்களாம். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போல்டான ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நைட்டு அவங்க பாட்டிக்கு அப்பா அம்மா யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு தனியாக சரஸ்வதி மட்டும் போய் பார்க்கும்போது இந்த கட்டையெல்லாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருந்திருக்குதுங்க. அந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் ஒரு மாதிரி மயான அமைதியாக, காற்றே இல்லாமல், இந்த புளிய மரத்துக்கு அடியில் எப்படி இருக்கும் நார்மலாக ஒரு குளத்துக்கு பக்கத்தில், குளத்துலேருந்து ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குதான். ஏன்னா இந்த குளத்தை வந்து அப்பப்போ தூர்வாரி அங்கே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பராமரித்து வைக்கணும். அதை பராமரிக்காமல் இருக்கிறனால அங்கிட்டு போகிற வரவெல்லாம் வந்து குப்பையெல்லாம் போட்டு அங்கே குப்பைக்காடாக ஆக்கி வச்சிருக்கிறானுங்களாம். அழகான ஒரு குளத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மரத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மரத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஈக்கிம்பாங்க இல்லையா, அந்த மரத்தோட கிளையில அதில் கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரும்போது இந்த பொண்ணுக்கு கையில் குத்தி பிளட் வந்துருக்குது. சரஸ்வதியோட ரத்தம் அந்த புளிய மரத்துக்கு மேலே பட்டதுக்கு அப்புறமா ஊர் ஜனங்க சொன்ன மாதிரி, அதாவது இவங்க பாட்டி சொன்ன கதையில் வர மாதிரியே அந்த இடத்துல ஒரு பலத்த காற்று அடிக்குதுங்க. பலத்த காற்று அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த புளியங்காலாம் கீழே பொத்து பொத்துன்னு விழுந்துருக்குது நிறையா. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பயம் வரல. இப்போ மூச்சு முட்ட ஆரம்பிக்குது, மூச்சு திணறல ஆரம்பிக்குது. மூச்சு விட முடியல அந்த பொண்ணால. மூச்சு திணறுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நகண்டு வரும்போது இந்த அழுகுரல் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. லிட்ரலி காத்து அடிக்குது, பலத்த காத்து அடிக்குது. புளிய மரத்துல இருந்து நிறைய புளியங்காலாம் கீழே கொத்து கொத்தா விழுந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி அதோட உடம்பே எப்படி இருக்குன்னா வெளிர் நிறமா இருக்குதான். லைக் இந்த இறந்து போனவங்களோட உடம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குதான். பார்க்கவே பயமா தான் இருக்குதான். சரஸ்வதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அப்போ இது கதை இல்லை, உண்மைதான். உண்மையாவே இந்த புளிய மரத்துக்கு அடியில ஒரு ஆத்மா இருக்குது, அந்த பொண்ணோட ஆத்மா தான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெம ஓடி வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது சரஸ்வதி கால் தடுக்கி கீழே விழுந்து மண்டையில கல்லடிச்சு பிளட்டு வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில சரஸ்வதி கண் முழிப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் முழிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே இந்த புளிய மரத்துக்கு முன்னாடி கூடி இருக்கிறாங்க. புளிய மரத்துக்கு அடியில தான் அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. யாரு? சரஸ்வதி. முதலா இந்த புளிய மரத்துக்கு வந்து சாகாத ஒரே ஒரு பொண்ணு, அதாவது சாகாத ஒரே ஒரு பர்சன்னா அது இந்த சரஸ்வதி தான். இந்த ஊரே அவங்கள வேற மாதிரி பாக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு நடந்தது என்னங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. ஒருத்தரா வந்தவங்க யாருமே இது வரைக்கும் தப்பிச்சது கிடையாது. இவங்க பார்த்த வரைக்கும் மொத்தம் 4 பேர் இறந்துருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த பொண்ணு மட்டும் உயிரோட வந்ததை பார்த்துட்டு இந்த பொண்ணை தெய்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம். என்ன ஆச்சு, என்ன ஆச்சுமா, யாரு வந்தா, அவ எதனா உங்ககிட்ட சொன்னாளா, இல்ல அவளுக்கு எதனா பரிகாரம் பண்ணணுமா, சொல்லு, ஊரே சேர்ந்து பண்ணிடுறோம். இப்போ சரஸ்வதியோட பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வந்த உடனேமே ஊர் ஜனங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க பொண்ணை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஊர் ஜனத்துல இருக்கிற பாதி பேர் அவங்க வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாங்களாங்க. என்ன ஆச்சு, நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு சொல்ற ஒரு வார்த்தையில தான் நம்ம ஊரோட ஃபியூச்சரே அடங்கியிருக்கு. எதனா வேணும்னா சொல்லுமா, அந்த பொண்ணுக்கு எதனா பண்ணிடலாம், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரஸ்வதி அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர்த்து அங்கே என்ன நடந்துச்சு, நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் பாட்டி, நான் பயந்துட்டு அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து மண்டையில் அடித்து ரத்தம் வந்துருச்சு, நான் அப்போ அங்கே மயக்கமாயிட்டேன், அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதியோட தலையில் பிளட் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிளட்டு மேலே யாரோ ஒருத்தவங்க திருநீர் அடிச்சிருக்கிறாங்க. திருநீர், இவ்வளவு திருநீர் எடுத்து அப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க திருநீர் அப்பி வச்சிருக்காங்க. யாருக்குமே அதோட தலையில வந்து ரத்தம் வந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு திருநீரை வச்சு அமுக்கி இருக்கிறாங்க யாரோ. அப்போ சரஸ்வதி மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நடந்தது என்ன, எதுக்காக அவங்க தலையில வந்து திருநீர் இருக்குது,
எதுக்காக அந்த பேய் வந்து இவங்களை எதுவுமே பண்ணலைங்கிறத இந்த ஒரு கொஸ்டின் சரஸ்வதிக்கே இருக்குது. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊரில் இருக்கிறவங்களாம் போட்டு நச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா வந்தோன்னு இருக்குது இந்த ஊருக்கே. இப்போ சரஸ்வதியோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உடனே இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. உங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, ஊர் எல்லைசாமி கும்பிட்டுட்டு அங்கே பூசாரியும் வந்துடுவார், வெளியூருக்கு போயிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவர் வெளியே ஒரு வேலையாக போயிருக்கிறாரு, அவர் வந்ததுக்கப்புறமா போங்க. இந்த சம்பவத்தில் இவளும் சம்மந்தப்பட்டா, இப்போ அந்த புளிய மரத்தோட சம்பவத்தில் இவளுமே இப்போ சம்மந்தப்பட்டிருக்கிறா, இவளுக்கு என்ன ஏதுன்னு பார்க்காம நீ ஊருக்கு கூட்டு போயிட்டேன்னா அங்கே இவளுக்கு எதனா ஒரு அமானுஷம் நடந்தால் அது என்னையை தான் பாதிக்கும். அதாவது எனக்கு தான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். என் பேத்தியை நான் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நான் என் பேத்தியை விட மாட்டேன், நீங்கள் வேணா ஊருக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ சரஸ்வதியோட அம்மாவும் பிடிச்சி கத்துறாங்க. இப்போ அவள் உயிருக்கு என்னாலே ஆபத்து வருதுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் யார் தடுத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை நான் கூட்டு தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை போயிருக்குதுங்க. இப்போது சரஸ்வதியே என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு என்னமோ பாட்டி சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிக்காமல் போனோம்னா அது கண்டிப்பாக நம்மளை தொடர்ந்து வரும். நானும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் நான் நேரில் பார்த்தேம்மா, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் தனியாக எந்திரிக்க மாட்டேன், தனியாக போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு நம்புறீங்களே, மெச்சூரிட்டி இருந்தால் நீ எப்படி அங்கே போயிருப்போன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பெருசாக ஆக இப்போ ஓகே ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கலாம், நாளை காலையில் பூசாரி வந்தாலும் சரி வரலனாலும் சரி நாங்கள் ஊரை விட்டு கிளம்புறது கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1-1:30 இருக்குமாங்க. சரஸ்வதிக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த சத்தம் கேட்குது. இந்த சத்தம் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த சத்தம். சரஸ்வதி முழிக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. இருந்தாலும் மெயின் டோர் கீயை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே எதனால் அவங்க அப்படி பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலையாங்க. அந்த ஒரு சுயநினைவு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி வயக்காடாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வயல்வெளியில் பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க நடந்து போகிறதுக்கு. அந்த பாத்தியில் ஒரு பொண்ணு நிற்கிதாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த புளிய மரத்துக்கு கீழே பார்த்தாங்க இல்லையா அந்த உருவம், அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு வா வா வான்னு சொல்லி கூப்பிடுதாங்க சரஸ்வதியை. இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்களாம், அது கூப்பிடுற திசையில நடக்க ஆரம்பிக்கிறாங்களாம். பாதி தூரம் உள்ள வயல்வெளியில இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க பாட்டி வீட்டுக்கு வெளியே மாடு ஆடுலாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. அங்க இருந்த டாக்ல இருந்து எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருக்குது. இதுங்க கத்துன கத்துல இவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இவங்களுக்குமே சுயநினைவு வந்துருது. சரஸ்வதிக்கு டக்குன்னு அந்த சுயநினைவு வந்தோடனே பாக்குறாங்க, அங்கனுக்குள்ள யாருமே இல்லையா. அந்த உருவத்தை பார்த்த வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் எப்படி இந்த வயல்வெளியில இறங்கி நடந்து வந்தாங்கிறது சரஸ்வதிக்கு தெரியலையா. ஆனால் அந்த பொண்ணோட கைய யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்குதுங்க. பிடிச்சு எங்கேயோ கூட்டு போவாங்கல்ல, இப்போ என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆயிருக்குது. யாரோ ஒருத்தவங்க கையை டைட்டாக பிடிச்சி அமுக்கி இழுத்துருக்குறாங்க. இப்போ சரஸ்வதியை அழுதுகிட்டே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாட்டி தாத்தா எல்லாருமே அந்த குரட்டு கத்தி மாதிரி ஒன்று இருக்குமாங்க, அதை எடுத்துட்டு வேமா ஓடி வந்திருக்கிறாங்க அந்த பாத்திக்குள்ள. இப்போ சரஸ்வதியோட கையை யாருமே பிடிக்கலையாம், விட்ட மாதிரி ஃபீல் ஆயிருக்குது, சடனாக விட்ட மாதிரி ஃபீல் ஆயிருக்குது, கீழே விழுந்துருக்குறாங்க. இப்போ அவங்க பாட்டி வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க, பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காட்டினா கை ஃபுல்லாக யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அமுக்குனா எப்படிங்க இருக்கும் இந்த கையை, அந்த மாதிரி ஒரு மார்க் இருந்திருக்குது. இப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது முத்திருச்சு, அது உன்னை வந்து விடாது, கண்டிப்பாக நீ ஊருக்கு போனாலும் உன்னை தொடர்ந்து தான் வரும், நாளைக்கு பூசாரி வரட்டும், அவர்கிட்ட கேட்டு எதுனாலும் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி மறுபடியும் அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் படுக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல, எல்லாருமே முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி நைட்டு முழுக்க. விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எல்லாருக்குமே தூக்கம் வந்திருக்குது, தன்னை எறியாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த தூங்குற டைம்லையும் இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஜன்னல் இருக்குமா, அதாவது இவங்களோட ரூம்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்குமா, அது பெரிய ஜன்னலாங்க. அதில் கொசுவலைலாம் போட்டு வச்சுருப்பாங்களாம் இரும்புலையே, ஏன்னா பாம்பு கிம்பு எதுனா வந்துட போதுன்னு சொல்லிட்டு கொசுவலை இரும்புலையே போட்டு வச்சுருப்பாங்களாம் வெளியே. அதில் வெளியே யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது சரஸ்வதிக்கு. முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு தானா அழுதுகிட்டு இருக்குதான், பயங்கரமாக அழுகுதான். இந்த சத்தத்தை கேட்டவனையுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருக்குமே இந்த வாய்ஸ் கேட்கலையா, இவங்களுக்கு மட்டும் தான் கேட்குதா, இவங்களை மட்டும் தான் அந்த உருவம் வந்து பின்தொடருதா. பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி இருக்கிறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லையா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாமா, இல்லைம்மா நான் பார்த்தம்மா. மறுபடியும் எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் யாருமே தூங்கவே இல்லை. 10 மணிக்கு அந்த பூசாரி வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு வந்த பூசாரி எதுவுமே கேட்காம நேராக அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு மாலையை போட்டிருக்கிறாருங்க. ஒரு சிவப்படிகை மாலையாங்க. அந்த படிகை மாலை வந்து ஒரு சில சிவன் டெம்பிளில் தான், அதாவது மேலே கிடைக்காத ஒரு பொருளாங்க அது.
அந்த படிக மாலையை இவங்களோட கழுத்தில் போட்டுட்டு இதை கலட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி போயிருக்கிறாரு. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு இடத்துல கொத்தா புளியங்காய், இவ்வளோ புளியங்காய் கிடக்குதாங்க. இது எப்படா அந்த வீட்டுக்கு வெளியே வந்துச்சுங்கிற மாதிரி இருந்திருக்குது அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே. இவங்க வீட்டை சுற்றி புளிய மரமே கிடையாது, வேப்ப மரம் மட்டும்தான். அப்போது அவ்வளோ புளியங்காய் எப்படி உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துச்சு? யாருக்குமே ஒன்றுமே புரியலையாங்க. எல்லக்கருப்பசாமி கோயிலுக்கு பூசாரி போயிருக்கிறாருங்க. இவங்களோட குடும்பத்துலேருந்து எல்லாருமே போயிருக்கிறாங்க. ஊர் ஜனங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அங்கே வச்சு சாமியாடி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சில வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள, யார் சரஸ்வதியோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மா வந்துச்சாங்க. இந்த படிகமாலை போட்டால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாதுன்னு தான் நானும் நினச்சேன் அவங்க சொல்லும்போது. ஆனால் அந்த படிகமாலை போட்டிருந்தோம், அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மா வந்து பேசி இருக்குது. அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணமே அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அவங்க அப்பா வந்து விவசாயத்தில் நிறையா, அதாவது சீட்டாட்டத்திலேயோ இல்லை குடியிலையோ வந்து அவர் விடலை, விவசாயத்தில் தான் போட்டிருக்கிறாரு. அவருக்கு அது நஷ்டமாயிருக்குது. லோன் வாங்கியிருக்கிறார் பேங்க்கில், அதை திருப்பி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குதுங்க. கடன் கொடுத்தவன் எல்லாம் இந்த பொண்ணை வந்து தப்பாக பேசியிருக்கிறான், தப்பாக கேட்டிருக்கிறான். அதனால தான் அதை தாங்கிக்க முடியாமல் இந்த புளிய மரத்தில் போயிட்டு இந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சான். இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இந்த ஊரில் ஏகப்பட்ட அமானுஷங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இந்த பொண்ணு தான் அவங்களெல்லாம் கொன்னுச்சுன்னு சொல்லி இவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் எப்படி இறந்து போனார்னா, அவருக்கு அவர் வீட்டில் பிரச்சனை, அவரோட வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையாங்க. அதை மறைச்சிட்டாங்க. வீட்டில் பிரச்சனை நடந்தனால தான் இவர் வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் புட்டு புட்டு வச்சிருக்குதுங்க அந்த பொண்ணோட ஆத்மா சரஸ்வதியோட உடம்புக்குள்ள புகுந்து. இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் அங்கே இருக்கிறது உண்மைதான், ஆனால் யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்கவுங்க கஷ்டத்துக்கு அங்கே வந்து இறந்து போனாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பூசாரியுமே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிறது நல்லது இல்லை, எனக்கு புரியுது, நீ வந்து இறந்து போனது ஒரு தப்பான ஒரு விஷயந்தான், அதுக்கு வந்து நீ மட்டும் காரணம் இல்லை, இந்த சமூகமும் தான் காரணம், இந்த நாடும் தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிறோம். நீ என்ன பண்ணு, இந்த இடத்த விட்டு போயிரு. ஏன்னா உன்னால் அந்த புளிய மரமும் சரி அந்த குளமும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு உனக்கே தெரியும். நாங்கள் வந்து அதெல்லாம் பராமரிக்கணும், ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது, தயவு செஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே சொல்லாமல் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியோட உடம்புலேருந்து அந்த ஆத்மா போயிடுச்சு. சரஸ்வதி தான் எந்திரிச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சரஸ்வதியை அவங்க அப்பா அம்மா ஊருக்கு கூட்டு போயிடுறாங்க. பூசாரி இருந்து ஊருக்கு கூட்டு போயிருங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் கூட்டு போயிடுறாங்க. இந்த ஊரில் இதுக்கப்புறமா எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இறப்புகள்லாம் வரவே இல்லையா. அந்த குளத்தையுமே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக தூர்வாரி இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சுத்தமாக ஆக்கிடுறாங்க. பழைய நிலைமைக்கு அந்த கிராமம் திரும்புதுங்க. இந்த சம்பவத்தை சரஸ்வதியால் தன்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். அவங்களுக்கு 2 கேள்வி இருக்குதாங்க. ஒன்று, அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா அவங்க தலையிலேருந்து இந்த திருநீர்லாம் இருந்துச்சு இல்லையா, அது யார் வச்சிருப்பா? பேயால் திருநீரை தொட முடியுமா அண்ணன்? அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று, அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ புளியங்காய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பொண்ணு அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து திருநீரை அடிச்சு விட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ரத்தம் இருக்கும்போது எப்படி திருநீரை அப்பன்னு தோணும் அவங்களுக்கு? இந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியாமல் எப்படி இது சாத்தியமாகுங்கிறது எனக்கு மண்டைக்குள்ள ஓடிச்சுங்க. அது போக இந்த புளியங்காய் விஷயம் வந்து, இந்த பொண்ணோட தம்பி இருக்காங்க இல்லையா, அந்த பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் மேபி வீட்டுக்கு தெரியாமல், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு புளியங்காய் அதெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காது, யாருக்கு தான் பிடிக்கும் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக அந்த பையன் கூட போட்டு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கு அந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க போட்டு வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு தோணுனது என்னென்னா, இது உண்மை கதையா இல்லை அவங்களா சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மேபி நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஊருங்களில் நடந்திருக்கலாம். இது வந்து அவங்க சொன்ன ஊர் கிடையாது, ஊர் பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. புனைப்பெயர்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க பேர் சரஸ்வதி கிடையாது. ஆனால் இது என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு ஷேர் பண்ணதை நான் உங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டேன் என்னோட நரேஷனில். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ கொடுத்துருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். பொதுவாகவே இந்த புளிய மரம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது புஷ்பலதா மடியிலே. நல்லா இருக்குல்ல? கொன்றும் வெளியே ஓடு போ. இதுக்கு தான் வந்தியா நீ உள்ள? போ.
எப்பா நானே இவ்வளவு நேரம் உட்காந்து ஏன்பா போப்பா அங்கிட்டு சாம. எல்லா மரமுமே நைட் ஆனா ஓட்டுவை எடுத்துக்கிட்டு CO2 வெளியே விடும். CO2னா என்ன? CO2னா என்ன? அப்பாடா, நான் கூட வேற எதனா சொல்லுவான்னு நினைச்சேன். அது என்னது, கள்ள ஓட்டு, நல்ல ஓட்டு, அப்புறம் இன்னும் நோட்டா ஓட்டு மாதிரி இது ஒரு CO2வாப்பா. அது என்னப்பா ஓட்டு, அது போட்டால் தளபதி ஜெயிச்சிருவாரா, அந்த மாதிரிலாம் கேள்வி எப்பயும் நினச்சேன். நல்ல வேலை, அந்த அளவுக்கு நாலேஜ் வளர்த்துருக்குறாங்க பெற்றவங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா வெளியே. ஏப்பா இங்கே இருந்தான்னு அப்புறம் நான் வந்து புளிய மரம்னாலே நமக்கு ஞாபகம் வருதுன்னா புளிய மரத்தை அடியில் புஷ்பலதா மடியில் என்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு ஒரு ஃபீல்ப்பா தம்பி. ஆட அது வேற வைப்புப்பா. இது வந்து நம்ம அந்த கதைக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு மைண்டு டைவர்ட் ஆகும். போலாமா? அடங்க. அப்புறம் இந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம ஷோவில் கருத்து சொல்ல மாட்டோம். பொதுவாகவே ஜாலியாக இருக்கும் அண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகும். பட்டு இந்த ப்ளூப்பர்ஸில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு அன்னலட்சுமி பொம்மை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அன்னலட்சுமியோட சிலை வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை அரிசி மேலே வச்சுருப்பாங்க. நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த அன்னலட்சுமிக்கு வந்து படையெல்லாம் போகிற சாப்பாடு இதெல்லாம் போட்டு, அப்புறம் அந்த பழங்கள்லாம் வாங்கி வைக்கிறது. சரி, அன்னலட்சுமியை விடுங்க, ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன். சாமி ஃபோட்டோக்கு வந்து நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சு அந்த சாமியை வந்து பணக்கட்டெல்லாம் வைப்பாங்க சிலர்லாம். பணக்கட்டு, தங்கம் எல்லாத்தையும் வச்சு சாமியை கும்பிட்டு ஏன் கும்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க, நமக்கு வந்து நிறைய வளர்ச்சியை கொடுப்பாங்க, நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற ஒவ்வொரு விவசாயி குடும்பமும் நமக்கு முக்கியங்க. அவங்க வந்து பார்க்குற அந்த ஒரு விஷயத்தால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது. அது உண்மை தான் இல்லையா? ஃபேக்ட்டு தான் இல்லையா? ஆனால் அவங்களோட குடும்பத்துக்கு எதனா ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. இதை நான் பார்த்துருக்கிறேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் வந்து நான் எங்கள் ஊரில் வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஆனால் நம்ம ஒன்றும் பெரிய டாட்டா பிர்லாவோ இல்லை நம்ம பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க இப்போதைக்கு. நமக்கு வர்றதை நம்ம குடும்பத்துக்கும் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் என்னால் முடிஞ்ச நல்லதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் விவசாயத்துக்கு நான் நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விவசாயி உங்களோட கிராமத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க. 2வது, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவரோட குடும்பம் கஷ்டத்தில் இருக்குன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கொடுங்க. 5 லட்சம் 10 லட்சம்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 1000மோ 2000மோ கொடுத்தீங்கன்னா கூட அதை மறுபடியும் அவங்க அந்த விவசாயத்தில் தான் போடுவாங்க. அதான் அவங்க. ஸோ இந்த இதை தான் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். பட்டு இதை சொன்னால் என்னண்ணே நீங்கள் கருத்து சொல்கிறீங்க அப்படி இப்படிம்பாங்க. நமக்குமே அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே வந்து சொல்லிக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த கதை வந்து எனக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வாங்கின கடன்னால தான், அந்த கந்து வட்டினால தான் வந்து இறந்து போச்சு அப்படின்னா, அது அந்த குடும்பத்தோட தப்பு கிடையாது, இந்த சமூகத்தோட தப்பு.